எல்லோருக்கும் வணக்கம். நம்ம செய்கிற உதவி வந்து ரொம்ப பெரிய உதவியை தான் செய்யணும் அப்படிங்கிறது இல்ல. அவங்களுக்கு அந்த காலத்தில, அவங்களுக்கு தேவைப்படுற நேரத்தில நம்ம செய்கிற உதவி தான், நம்ம வந்து அந்த நேரத்துக்கு நம்ம கடவுள் மாரி அவங்க முன்னாடி அவங்களுக்கு தோணும். ஸோ வந்து நம்மளுக்கு எப்பல்லாம் உதவி செய்கிற வாய்ப்பு கிடைச்சாலும், அத வந்து நீங்க மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா, இன்னைக்கு வந்து நம்ம செய்யறது ஒரு சின்ன உதவியா இருக்கலாம். ஆனா, அது பல மடங்கு நம்மளுக்கு ஏதோ ஒரு காலத்தில நம்ம கஷ்டப்படுற நேரத்தில வந்து அது நம்மளுக்கு உதவியா இருக்கும். அதனால வந்து அதே மாரி நம்ம உதவி செய்யணும்னு நினைக்கும்போது, சில பேர் வந்து பேருக்கு வேண்டி, இல்ல வந்து தன்னை வந்து பெருமையா பேசுறக்கு வேண்டி செய்வாங்க. அப்படி உதவி செய்யாதீங்க. யாருக்கு உதவி தேவையோ, எந்த நேரத்துக்கு அவங்க ஒரு ஆபத்தான டைம்ல உதவியோ, அப்ப வந்து அந்த உதவி தேவைப்படும்போது மட்டும் செய்யுங்க. அதான் நல்லதல்லாம, சிலவங்க செய்ற மாரி இந்த பணம் இருக்கிறவங்க அதிகம் தன்னோட பேர் புகழுக்க வேண்டிட்டு அந்த உதவி செய்வாங்க. அப்படி செய்ற உதவி வந்து எந்த பயனும் இல்ல. நம்மளுக்கு வந்து ஒருத்தருக்கு யாரோ முகம் தெரியாதவங்க, இல்ல வந்து யாரோ ஒரு இக்கட்டான சூழ்நிலையில நம்ம செய்ற உதவி, அது என்னைக்கானாலும் நம்மளுக்கோ, இல்ல நம்மளோட வாரிசுக்கோ அது கட்டாயம் திருப்பி கிடைக்கும். உங்களுக்கு வந்து இப்ப நம்ம என்ன செய்றோமோ, அதுதான் நம்மளுக்கு திருப்பி வரும் அப்படிங்கிறதுக்காக ஒரு கதை சொல்றேன். ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாரு. அவருக்கு 3 மகன்கள். அவங்க வந்து அ 3 பேரும் எல்லா விஷயத்திலுமே வந்து எல்லா கலையிலயும், இல்ல வந்து வீரத்திலயும் எல்லாமே சிறந்தவங்க. ஆனா ராஜாவுக்கு ஒரே கன்ஃப்யூஷன். இதில வந்து யார் பெஸ்ட்டு எப்படி தேர்ந்தெடுக்கிறதுன்னு. அதனால வந்து ஒரு முறை 3 பேருக்கு ஒவ்வொரு பெரிய சாக்கு குடுத்துட்டு, நீங்க வந்து இந்த நாட்டு மக்களுக்கு தேவையான உணவ வந்து சேகரிச்சுட்டு வாங்கன்னு அனுப்புறாங்க. இந்த 3 மகன்களும் போறாங்க. அதில வந்து முதல் மகன் வந்து போயிட்டுருக்கும்போது ஒரு பெரிய மாம்பழம் அந்த மரத்த பார்க்குறான். அவன் வந்து நல்ல சூப்பரா இருக்கிற அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் நல்லா சாப்பிடக்கூடிய அந்த பழங்கள் எல்லாம் ஒரு சாக்கு நெறைய நெறச்சு வைக்கிறான். 2வது மகன் பார்த்தீங்கன்னா, ரொம்ப சோம்பேறி. அவனுக்கு வந்து சின்ன சின்ன விஷயம் செய்றதுக்கும் கூட ஒரு சோம்பேறித்தனம். அதனால வந்து இந்த பெரிய மகன் எடுத்த பெஸ்ட்டு அந்த மாம்பழத்த அல்லாம பாக்கி இருக்கிற ஏதோ இந்த வந்து காக்கா குத்துனது, இல்ல வந்து அணில் கடிச்சதெல்லாம் இருக்கும். அந்த மாம்பழத்தை எல்லாம் கலெக்ட் பண்றான். அப்புறம் 3வது பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேர் எடுத்ததுக்கு பாக்கி குப்பையில கிடக்கிற அந்த மாம்பழம் எல்லாமே எடுத்து கலெக்ட் பண்ணிட்டு, இவங்க 3 பேருமே ராஜாவ பார்க்க வர்றாங்க. அப்படி ஒரு கட்டத்தில 3 பேர் ரொம்ப பயணமெல்லாம் செய்து வந்து சேர்ந்துர்றாங்க. ராஜாவும் வந்து அவங்கவங்க சாக்க வந்து சோதிக்கிறாரு. சோதிச்ச பிறகு என்னங்கிறாங்க, "இது நாட்டு மக்களுக்கு வேண்டிய உணவல்ல, உங்களுக்கான உணவு" அப்படின்னு சொல்லிட்டு, "இது உங்களுக்கு வேண்டிய 1 மாச உணவு" அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிர்றாரு. இப்ப வந்து சிறப்பா நல்லதா பார்த்து செலக்ட் பண்ண அந்த மாம்பழம் எல்லாம் அந்த ஃபர்ஸ்ட்டு போய் கலெக்ட் பண்ணவன் சாப்பிட்டுக்கிறான். நடுவுல 2வது சோம்பேறியா இருக்கிறவன், அங்கங்க கடிச்சு போட்டது அணிலு, காக்கா எல்லாம் குத்தி கடிச்சு வச்சதெல்லாம் வந்து அவன் எடுத்து சாப்பிட்டுக்கிறான். 3வது வந்து குப்பையில கிடந்து எடுத்தான் பாருங்க, அது வந்து அவனுக்கே வந்துருது. இப்ப வந்து ராஜாவுக்கு புரிஞ்சுது. யாருக்கு வந்து தன்னை போல அடுத்தவங்கள வந்து அவன் நினைக்கிறான் இல்லையா? ஃபர்ஸ்ட்டு வந்து கலெக்ட் பண்ணவன் சிறப்பான மாம்பழம் எல்லாம் கலெக்ட் பண்ணியிருக்கான். அவன் தான் நல்ல மனசு. என்னன்னா அவன மாரியே நாட்டு மக்களையும் நினைக்கிறான். அதனால அவனுக்கு தான் அக்கறை. அதேமாரி தான் வந்து அப்பா சொன்ன பேச்சு ஒண்ணு வந்து அவன் ஒபே பண்ணியிருக்க. 2வது வந்து அவங்க நாட்டு மக்களையும் தன்னை போல நினச்சு, அது ஒரு உதவியா நினச்சு அவன் வந்து செய்கிறான். ஸோ இப்பேற்பட்டவன் தான் வந்து எனக்கு என் காலத்துக்கு பிறகு மன்னனா வரக்கூடிய தகுதி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன வந்து அப்பாயிண்ட் பண்றாரு. இப்ப வந்து வேற ஒரு கதை உங்களுக்கு நான் சொல்றேன். ஒரு குருவி ஒண்ணு கூடு கட்ட ஆசைப்பட்டு, அது வந்து ரொம்ப தூரம் பறந்து பறந்து போகுது. ஒரு ஆற்றங்கரை பக்கத்தில வந்து 2 மரங்கள் இருக்கு. அந்த 2 மரங்கள்ல வந்து ஒரு மரத்துக்கிட்ட போய் கேட்குது. "மரமே மரமே நான் வந்து உன்னோட மரத்தில கூடு கட்டிக்கட்டுமா?" அப்படின்னா, "அதெல்லாம் கட்ட வேண்டாம். நீ வேற எங்கேயாச்சும் போய் கட்டு." அப்படிங்கிற மாரி சொல்லுது. அப்ப இந்த குருவிக்கு ரொம்ப சோகமா இருந்துச்சு. என்னடா மரத்தில கூடு கட்ட கேட்டா, இந்த மரம் விடமாட்டேங்குதே அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டுட்டு, இது பேசாம அடுத்த மரத்துக்கிட்ட போய் உதவி கேட்குது. அப்ப அந்த மரம் சொல்லும், "உனக்கு எங்க வேணாலும் நீ வந்து கூடு கட்டிக்கோ." அப்படின்னு சொல்லும்போது சந்தோஷமா வந்து கூடு கட்டிருது. ஒரு கட்டத்தில இது வெள்ளம் வந்து பெருக்கெடுத்து பயங்கரமா வந்த உடனே இந்த மரத்த அடிச்சுட்டு போயிருது. அப்ப வந்து ஒண்ணு ஒரு மரம் இருந்துச்சு இல்லைங்களா? அங்க போய் இது பாதுகாப்பா கூடு கட்டினது சேஃபா இருந்துச்சு. அதுக்கு அந்த மரத்துக்கு எந்த பாதிப்பும் இல்ல. அப்ப இந்த குருவி வந்து இந்த மரத்த பார்த்து சொல்லும். "நீ என்ன அன்னைக்கு வந்துட்டு நீ எனக்கு உதவி செய்யலையல்ல, இப்ப பார்த்தியா நீ அடிச்சு போயிட்டல்ல." அப்படின்னு சொல்லும்போது அந்த மரம் சொல்லும், "இல்ல நான் ஏற்கனவே ரொம்ப வீக்கா இருக்கேன். எந்த ஒரு காத்தோ இல்ல வந்து இந்த ஆற்றோட தண்ணி வந்து அடிச்சாலும் நான் வந்து அப்படியே செத்துருவேன்னு எனக்கு தெரியும். என்ன அடிச்சுட்டு போயிரும்னு தெரியும். அதனால தான் நீ வந்து பாவம் கூடு கட்டி உன்னோட கூடும் வந்து அடிச்சுட்டு அதனால தான் நான் வேண்டான்னு சொன்னேன்னு சொல்லும். அப்பதான் அந்த குருவிக்கு வந்து ரொம்ப கஷ்டமாயிரும். ச்சே! ஒரு நல்ல உதவி செய்யணும்னு நெனச்சவங்கள வந்து நம்ம காயப்படுத்திட்டோமே! அப்படிங்கிற அதுக்கு ஒரு குற்ற உணர்வு வரும். இதே மாரி தான் பல பேரு நம்ம வந்து உதவி கேட்கும்போது,
சிலவங்க வந்து நம்மளை காயப்படுத்துவாங்க, சிலவங்க வந்து நம்மளுக்கு செய்யாமல் போவாங்க. அப்போ நம்ம வந்து கோவப்படுவோம். அவங்கள வந்து ஒரு எதிரி மாதிரி ட்ரீட் பண்ணுவோம். அதனால் நீங்கள் வந்து உங்களுக்கு உதவி செய்தால் செய்யட்டும், இல்லாட்டி போட்டும். ஏன்னா வேறு யாராச்சும் ஒரு ஆள் இருப்பாங்க நம்மளுக்கு உதவி செய்யறதுக்கு அப்படிங்கிற அந்த மனசோட நீங்கள் வந்து யார் செய்தாலும் செய்யலாட்டியும் அவங்க அங்கேருந்து சந்தோஷமாகவே நகர்ந்து போயிருங்க. யாரையும் வந்து நம்ம திட்டவும் வேண்டாம், நம்ம வந்து சாபம் விடவும் வேண்டாம். அதுக்காகத்தான் இந்த கதை சொன்னேன். நன்றி, வணக்கம்.